Hello, good morning. Welcome back to my channel Vijay Shruti. இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் மை ட்ரிப். 10th டே. நேற்று நைட் இந்த டென்ட்டுக்கு வந்தோம். குளிர் தாங்கவே முடியல. ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஸ்டேயிங் இன் அ டென்ட். ஸோ திஸ் இஸ் மை டென்ட். குளிர் ஆனால் வாட் அ நேச்சர் இஸ் நேச்சரில். I'll show you the most beautiful view. Look at the view, guys. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ டைம் 6 o'clock in the morning. இப்போவே இங்கே எவ்வளோ வெயில் வந்துருச்சு. It was so beautiful. நிறையா டென்ட்ஸு இதெல்லாமே நேற்று நைட்டு ஃபுல்லாக லைட்டிங்காக இருந்தது. ஆனால் வீடியோ எடுக்கும்போது இருட்டாக தெரியும். இந்த தண்ணி பக்கத்தில் தான், இவ்வளோ க்ளோஸில் தான் படுத்தோம். ஆசம். ஹலோ, அப்போ என்னோட லாஸ்ட் டே ஆஃப் மை ட்ரிப் அட் மேகாலயா மார்வல் கேம்ப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். we are ready. இங்க look at the view. 8:30 அப்படியே சன்லைட் அப்படியே மூஞ்சிக்கு அடிக்குது. ரொம்ப ஹீட்டா இருக்கு. ஆனா பியூட்டிஃபுல் வியூ. ஆனா இதுக்கு மேல நம்மளால நிக்க முடியாது. அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ பண்ணல அப்படின்றத டெசிஷன். ஏன்னா வேற 2 பிளேஸ் போகணும். ஸோ ஏதோ ஒண்ணுதான் போக முடியும். அதுவும் கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி. அதனால கம்மியா நடக்கிற இடத்துல போகலாம் அப்படின்றதான் பிளான். அதனால இப்ப அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு வச்சிருக்கோம். அங்க எல்லாருமே கயாக்கிங் போறாங்க. ஸோ தே ஹவ் wore their life jackets and they are ready. இப்படிதான் கொண்டு போயிட்டு நடுக்கடல்ல கொண்டு போய் தள்ளுவாங்களோ என்னமோ. கடல் இல்லை, இந்த நதி. ஸோ கயாக்கிங் பண்றதுக்கு, இந்த வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதனால இந்த மாதிரி ஒரு போட்டோ கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி இவங்க கிட்ட கேட்டுட்டு இப்படியே உட்காந்துருக்கோம். அதனால தான் லைஃப் ஜாக்கெட் எதுவும் போடல. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் த போட்டோஸ் அண்ட் த வீடியோஸ். டேக் கேர். நம்ம இந்த டென்ட், மார்வல் கேம்ப் டென்ட் போட்டது இவங்க தான். இந்த மார்வல் கேம்ப் டென்ட்டோட ஓனர்ஸ். ஸோ ஹாய். ஹலோ. வாட்ஸ் யுவர் நேம்? எலியஸ். ஓகே. ஸோ இவங்க வந்துட்டு இங்க நமக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இப்போ இந்த கயாக்கிங்கான ஹெல்ப் எல்லாமே பண்ணாங்க. ஸோ வாட் இஸ் தேங்க்யூ இன் யுவர் காசி லாங்குவேஜ்? தேங்க்யூ மீன் குப்லே. 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 Thank you very much. Thank you very much means Kublai Shibun. Kublai Shibun. What is other language? Your local language here? Local language mean No, language of language. No. What is the language name? Khasi language. Kasi is the local language. Inge Hindi kadayadu. So Kasi is the local language, and he is professional swimmer. Yeah. Professional swimmer, professional football player. No. So next time when you are coming here, you can contact him. Okay? People will contact you. Yeah. Yeah, sure. Thank you. Welcome. இப்போ கிராங்சூரி ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். அண்ட் இது வந்து ஃபுல்லா அப்படியே பொட்டக்காடா இருக்கு. அப்படியே ஃபுல்லா காடா இருக்கு. பார்த்தா அப்படியே டெசர்ட் மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்லை, டோட்டலாவே டெசர்ட். இங்க வாட்டர் ஃபால், போட்டிங், ஸ்விம்மிங் பண்றவங்களுக்கு ஸ்விம்மிங் பண்ணலாம். எங்கேயுமே ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணல. பாதை போகணுமா வேண்டாமான்னு யோசிச்சா டபுள் டக்கரே பண்ணியாச்சு. இந்த பண்ண மாட்டோமான் இருக்கு. உண்மையாவே மென்டல் பீஸ் தேடி வந்து பிசிக்கல் பீஸ் போனது. திஸ் இஸ் த ரியாலிட்டி. நடக்க முடியல, கால் வலிக்குது. எல்லாருமே நொண்டி நடக்கிறோம்.
Krangsuri waterfalls which is located within the mountains. இது ஒரு பெரிய மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே இப்போ 50 rupees per head ticket. அதாவது நம்ம இந்த வாட்டர் ஃபால் பார்க்கணும்னா போட்டிங்க்கு தனியாக சார்ஜஸ், லைஃப் ஜாக்கெட் இட் இஸ் 100 rupees. அந்த மாதிரி சேஞ்சிங் ரூம், டாய்லெட்ஸ் எல்லாமே அவைலபிள். ஸோ சைட் வியூ காமிக்கிறேன். இந்த வாட்டர் ஃபாலோட சவுண்ட் நம்ம எவ்வளோ மேலே நின்னாலும் கேட்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த வாட்டர் ஃபாலோட மெயின் ஸ்பெஷாலிட்டி இஸ் இதோட க்ரீனிஷ் ப்ளூ வாட்டர். இதோட கலர் இஸ் க்ரீனிஷ் ப்ளூ அண்ட் திஸ் வாட்டர் ஃபால் இஸ் கால்ட் அஸ் ஹிடன் ஜெம் ஆஃப் மேகாலயா. I'll show you the top view of Krangsuri Falls. இதான் top view. இங்க இருந்து தான் கீழே வாட்டர் ஃபால். அந்த பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால் இங்க இருந்து தான். இங்க இப்போ பார்க்கணும் அப்படின்னா நமக்கு பெருசா எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஏன்னா இந்த 4 days ஃபுல்லாவே நாங்க வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர்னு பார்த்துட்டு பெருசா எதுவும் எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஆனா சிலவங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் இங்க வராங்க. ஸோ அவங்கெல்லாம் சொன்னதை வச்சு நாங்க இங்க வந்தோம். அவங்க சொன்னாங்க இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல், நல்லா இருக்கும், நடக்கலாம், நல்ல வியூ அப்படின்னு சொன்னாங்க. ஐ didn't feel because might be I've taken a lot of பிக்ஸும் வீடியோஸும் அதில் எடுத்ததுனாலையோ என்னமோ. பட் ஓகே, ஒன் டைம் விசிட். இது வரைக்கும் வந்திருக்கோம், இதை கூட பார்க்க மாட்டோமா அப்படின்றது. வாட்டர் ஃபாலோட டாப் லேயர் இட் இஸ் ராக்கி கிளிஃப்ஸ் அண்ட் இந்த வாட்டர் ஃபால் தான் இந்தியாவோட பியூரஸ்ட் ப்ளூ வாட்டர் ஃபால். ஹலோ, வெல்கம் பேக். டுடே இஸ் மை லாஸ்ட் டே ஆஃப் மை ட்ரிப். இப்போ நான் குவஹாத்தி ஏர்போர்ட்டில் இருக்கேன். மை ஃப்ளைட் இஸ் அட் 8:45 and now time is 7:30. Going back to normal life, going back to the reality-ன்ற மாதிரி இருக்கு. மனசு ரொம்ப ஹெவியா இருக்கு. எப்பவுமே ட்ரிப் அடிக்க முடியாதுதான், ஐ கேன் அக்செப்ட் இட். பட் ஸ்டில் என்னமோ லைக் கொஞ்சம் நம்ம எதுவுமே யோசிக்காம we don't think about all those things. We come here, அந்த குளிர், அந்த டைம், அந்த பெயின் அதெல்லாமே வரும்போது நம்ம வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. ஐயோ பெயின், ஐயோ கால்வலி, அப்படியே குளிருது, அதுலயே போச்சு. இப்போ தட்ஸ் லைஃப். ஆனா ஐ ஹோப் ஐ கேன் எக்ஸ்ப்ளோர் மோர் ஆஃப்டர் அ லாங் கேப். இப்போ ஒரு ட்ரிப் வந்திருக்கேன். ஸோ ஐ ஹோப் இனி வரதெல்லாமே அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஒரு ட்ரிப் போக முடியுன்றதை நம்புறேன். அண்ட் I hope you all would have liked my videos. ஏதாச்சும் informations, if you're traveling to Meghalaya, if you need any informations, you can comment on my comment box. I can help you with that. And மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, comment my channel and subscribe. Take care. Bye.